அம்மாவா? பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சு போடணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அந்த வெங்காயத்தை மட்டும் வெட்டி கொடு, அது போதும். அண்ணனு சொன்னீங்கன்னா அதையும் நானே பண்ணிடுவேன். வெட்டி மட்டும் கொடு, போதும். செட்டிநாடு சிக்கன் குழம்பு அது நானே பண்ணிடுவா. ஒழுங்கா அதை வெட்டு. இஞ்சி போதுமா? போதும் போதும். ஏ ராஜி, உனக்கு என்னமா வேணும்? அது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வந்தேன். இப்ப மயிலி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அங்க கிச்சன்ல ஒரு போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. பாரா. பரவாயில்லையே. இதே ஃப்ளோல போனாங்கன்னா அத்தை நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். நீலக்கா மேல பரிதாபப்படாம இருந்தா சரி. என்ன போனையே பாத்துட்டு உட்கார்ந்திருக்க? அது வெங்கா, அதுக்கு இன்னும் ரிப்ளை வர காணோம். அதான். யாருக்கு? வேற யாருக்கு? கதருக்கு தான் அனுப்புன. ஐ லவ் யூ நான். ஐ லவ் யூன்னு. ஏன் புருஷன் தானே? அட போங்கக்கா, நீங்க வேற இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. அப்போ எப்ப அந்த கரிசனம் லவ்வா மாறும்? அதெல்லாம் ஏன் நான் அனுப்புன மெசேஜுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான்? ரைட், சரி என்ன மெசேஜ் அனுப்புன? அதுக்கா, நேத்தே லேட்டா வந்தா கதவை திறக்க மாட்டேன்னு மாமா சொன்னாங்க. அதான் லேட்டா வந்தா கதவை தட்டாத எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். உன் அக்கறையை நினைச்சேன், சிரிச்சேன். ஹலோ, வேலையில இருக்கியா? இல்ல, இந்த நேரத்துல வேலையில இல்லாம வேற எங்க இருப்பேன்? நீ எப்ப வருவ? கதவை தட்டாத. ஏன்? நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு போன் பண்ணு, நான் வந்து கதவை திறக்கேன். அப்பா திட்டுறதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல, நான் அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். ஒரே காதல் காவியமா இருக்கே. அக்கா, உன் கரிசனம் மட்டும்தான், இப்போ இல்ல எப்பவுமே மாறாது. நான் உனக்கு போனே பண்ணல, எப்படி கதவு திறந்த? மெதுவா பேசு, மெதுவா. போனே லைக் சத்தம் கேட்டு ஓபன் பண்ணேன். ஓ, மாமாக்கு கேட்க போகுது. போ, நான் தாப்பால் போட்டுட்டு வந்துடுறேன். போ. இல்ல, யாரும் கதவு தட்ட சத்தம் கேக்குது. யார் வருவா? கதிர் தான் வருவான். கதிரா? நான் மூடி சொன்னதுக்கு அப்புறமா விஷயத்தை வந்து நிக்கிறியா? லேட்டா வந்து கதவு தட்டிக்கிறியா? அவனை போய் பார்த்து என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? இல்ல, அது திறக்க சொன்னானா? இல்ல இல்ல, நீ நேரத்துக்கு வீடு வந்து சேர வேணாமாவே? நீங்க சரக்கு எடுக்கிறதுக்கு தேனிக்கு போவீங்க, திருச்சிக்கு போவீங்க, அப்பெல்லாம் லேட்டா வந்தது இல்லையா நீங்க? லேட்டா வருது தப்பு இல்லையா? இப்ப என்ன தப்புங்க? ஆரம்பிக்காம பேசாம படுத்து தூங்குங்க. இல்ல. இடங்கார மாதிரி காசு கேட்க வேண்டியது, அது குடுக்க உழைச்சா அதுக்கும் திட்ட வேண்டியது. அதுக்குதான் அவன் வேலைக்கு போறான். சரிடி, நான் எதுவுமே சொல்லல. வீடு நீங்க பேசுற பேச்சுக்கு எனக்கே வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தோணுது. ரொம்ப ஓவரா பேசுறவ. இது போய் அவனை 4 திட்டு திட்டினாதான் உங்களுக்கு தூக்கம் வருமா? தூங்குங்கன்னு சொல்றேன்ல, தூங்குங்க. என்னது இது? பார்த்தா தெரியல என்ன? எனக்கா? ஆமா, அதுக்கு ஏன் இம்புட்டு ஆச்சரியப்படுற? இன்னும் வாங்க வேண்டிய தேவை இருந்துச்சு, கடைக்கு போனேன், அதான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலாமேன்னு. நல்லா எழுதுது, தேங்க்ஸ். அடுத்தவங்களுக்கு பெண்ணு வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடுமா? அப்படி பார்த்தா பெண்ணு வாங்கி கொடுக்கறதுனால எல்லாம் ஒரு உறவு முறியுமா என்ன? எனக்கு என்ன தெரியும்? அப்படின்னா யார்கிட்டயும் பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு பெண்ணு வாங்கி கொடுத்துட்டா போதும் போலயே. இப்ப எதுக்கு ஒரு விஷயத்த சொன்னதும் இம்பட்டு ஆராய்ச்சி? பெண்ணால முடிகிற உறவா இருந்தா முறியட்டுமே. அப்படி என்ன அம்பட்டு சீக்கிரம் இந்த உறவு முடிஞ்சிடாது. ஏதாவது சொன்னியா? ஹலோ, சொல்லு மச்சான். என்ன பைக் கொஞ்சம் தேவைப்படுது. அப்படியா? ஆமாடா, காலையில சரிடா, சரிடா, நான் கொடுத்துறேன்டா. ஏதாவது பிரச்சனையா? அவன் பைக்கை தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன், அவனுக்கு பைக் வேணுமா? பண்ணுவ? தெரியல, யோசிக்கணும். எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்க பொருளை நம்ம வச்சிருக்க முடியும் சொல்லு? அப்போ வேலைக்கு எப்படி போவ? லோன் ஏதாவது போட்டு புது வண்டியை வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். பாப்போம். மட்டும் காசு வரும். ஏன் வாங்கி கொடுக்க போறியா என்ன? இல்ல. சரி, லைட் ஆஃப் பண்ணு, தூங்கலாம். அப்படி நேரம் தான் போனே பாப்பீங்க, அத கொஞ்சம் கீழே தான் வைக்கலாம்ல. வேலையில எப்படி போச்சு மாமா? அது என்ன? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, வீட்ல என்ன நடந்துச்சு? கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. சமையல் அப்போ அத்தை என்ன சமைக்கவே விடல, உதவி மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நல்ல விஷயம் தானே. நான் சமைக்கிற சாப்பாட்டை பிடிக்காம அப்படி சொல்லிருக்க மாட்டாங்கல்ல. கொஞ்சம் பாசிட்டிவா யோசி. நான் ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏதாவது சாப்பிடணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன்னு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அந்த புள்ள வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்கலாம் பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் வாங்க முடியும்ல. அது நீ ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கிற?
நான் சாப்பிடறதுக்கு பொருள் வாங்குறேன், உங்க வேலையை பார்க்க வேண்டியதுதானேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிச்சு அந்த புள்ள. இப்படியே தான் சொன்னாங்க.